Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல ரொம்பவே சுவையான கிறிஸ்பியான மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். நம்ம சுவையான சமையல் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்கறீங்க அப்படினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ரொம்பவே கிறிஸ்பியான மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் நம்ம வீட்ல எப்படி சுலபமா செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுதாங்க மரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்கோட தோலை எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஸ்லைசஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கடாயில இந்த மரவள்ளி கிழங்க பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய்லாம் சூடாகியாச்சு. இப்போ ஸ்லைசஸா கட் பண்ணி வச்சிருந்த மரவள்ளி கிழங்க தனித்தனியா இந்த எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இந்த கிழங்க நம்ம சேர்த்து போட்டோம் அப்படின்னா கிழங்கு ஒன்னோட ஒண்ணு சேர்ந்துரும், நமக்கு நல்லா பொரிஞ்சு வராது. இந்த கிழங்க எண்ணெயில போடும்போது ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு போட்டுக்கோங்க. சிம்ல வச்சு போட்டோம் அப்படின்னா கிழங்கு நம்ம கிறிஸ்பியா பொரிஞ்சு வராது. கிழங்கு கொஞ்சம் பொரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மிதமான தீயில வச்சு நல்ல மொறு மொறுன்னு வார பதத்துக்கு எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி கிளறி விட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்க இந்த மரவள்ளி கிழங்க ரொம்பவே மெலிசா கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போதான் நமக்கு மொறு மொறுன்னு நல்லா பொரிஞ்சு வரும். நல்லா தடிமனா கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கிழங்கு கிறிஸ்பினஸ் இருக்காது, கிழங்கு வெந்து போயிருக்கும். அதனால முடிஞ்ச அளவு மெலிசாவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லாவே செவந்து வந்தாச்சு. இப்போ நம்மளோட மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா மரவள்ளி கிழங்கையுமே தனித்தனியா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, எல்லா கிழங்கையுமே பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்க, நான் இந்த கிழங்க உடைச்சு காமிக்கிறேன். பாருங்க, ரொம்பவே கிறிஸ்பியா இருக்கு. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கூடவே காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூளும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, ரொம்பவே சுவையான கிறிஸ்பியான மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா உங்க கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நம்ம சுவையான சமையல் சேனல்ல சுவையான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையா சமைங்க, சுவையா சாப்பிடுங்க. நன்றி.